ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி கிளாஸில் நாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஷெடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எந்த எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, 2A, 4, இன்ஜினியரிங் சர்வீசஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லேயும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் இந்த ஷெடியூல்ஸ்லேருந்து கட்டாயமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஓவராலாக ஒரு 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ நம்ம அந்த 12 ஷெடியூல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறேன், அதை லைட்டாக கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஷெடியூல்ஸ் பார்க்கும்போது இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is not an item in the 11th schedule of the Indian Constitution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சிமிலர்லி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், which of the following schedules deals with languages அப்படின்னு இருக்குது. தேர்ட் கொஸ்டின், which one of the following languages was added to the 8th schedule by the 21st Amendment Act of 1967. கொஸ்டின்ஸ் அப்படி கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, ஸோ தட் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Which of the following languages were inserted in the 8th schedule? ஸோ இதில் 21st amendment கேட்குறாங்க, இதில் 92nd amendment கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ ஷெடியூல்ஸ் கொடுத்துட்டு, ஒரு 4 ஷெடியூல்ஸ் கொடுத்துட்டு அதோட ப்ராவிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் எந்த ஷெடியூலுக்குள்ளே வருது. இப்போ இந்த 6th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் எந்த ஷெடியூலில் வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த டேபிளர் காலமில் உங்களுக்கு நான் எல்லா 12 ஷெடியூல்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நாம் ஒரு ஷெடியூலாக பார்ப்போம். இதில் ஷெடியூல் நம்பர் 1. இப்போ ஷெடியூல் நம்பர் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதோடைய நேம்ஸ், அது எந்த மாதிரியான நேம்ஸ் வைக்கலாம், அது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் நம்பர் 1ல் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 2. ஷெடியூல் நம்பர் 2ல் ப்ராவிஷன்ஸ் ரிலேட்டிங் இமால்யூமெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் டீட்டெயில் இருக்கும், நான் ஜஸ்ட் இதோடு நிறுத்தியிருக்கேன். இதில் இந்த சேலரிஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், இப்போ இதெல்லாம் யாருடைய சேலரி, யாருக்குடைய அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்களே எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், அவங்களுடையது, பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட், சிஏஜி, ஸோ இவங்களுடைய சம்பளம்லாம் என்ன, அவங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஷெடியூல் நம்பர் 2ல் இருக்கும். சிமிலர்லி ஷெடியூல் நம்பர் 3ல் இதே பர்சன்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், சிஏஜி அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, இவங்களுடைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன மாதிரி பதவி பிரமாணம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஷெடியூல் நம்பர் 3ல் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 4. ஸோ ஷெடியூல் நம்பர் 4ல் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு தி ராஜ்யசபா. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ராஜ்யசபாவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் ராஜ்யசபாவை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த அலோகேஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஷெடியூல் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 5 and 6. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயந்தான். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ், இல்லை ட்ரைபல் ஏரியாஸ். இப்போ இதில் ஷெடியூல் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் உரிய ஷெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ், சில ஸ்பெசிஃபிக் ஏரியாஸை வந்து ட்ரைபல் ஏரியா அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஷெடியூல் நம்பர் 5ல் இருக்கும். இதுவே நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு 4 குறிப்பிட்ட ஸ்டேட், அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது ஷெடியூல் நம்பர் 6ல் இருக்கும். ஸோ ஷெடியூல் நம்பர் 5 and 6 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெடியூல் ஏரியா ஆர் ட்ரைபல் ஏரியாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. 5ல் காமன் டு ஆல் ஸ்டேட், 6ல் ஸ்பெசிஃபிக் டு 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 7ல் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சில ஸ்பெசிஃபிக் பவர்ஸ் இருக்கும் இல்லையா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இங்கே இந்த மாதிரி பிரிப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸு இந்த ஷெடியூல் நம்பர் 7ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 8. ஸோ ஷெடியூல் நம்பர் 8ல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த ஷெடியூல் நம்பர் 8ல் இருக்கும். ஸோ இதில் 14 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருந்தது ஸ்டார்டிங்கில். லேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு
அதர் 8 எக்ஸ்ட்ரா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து இதில் சேர்த்துருப்பாங்க. அந்த 8 லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது நான் ஷெடியூல்ஸை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து 8 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸை பற்றி டீல் பண்ணுற ஷெடியூல். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 9. இப்போ இந்த 1 to 8 பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே இருந்த ஷெடியூல்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 8 ஷெடியூல்ஸ் இருந்தது. லேட்டர் ஒரு 4 ஷெடியூல்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நம்பர் 9. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஸோ அது வழியாக ஆட் பண்ணது தான் இந்த ஷெடியூல் நம்பர் 9. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வழியாக ஆட் பண்ணது தான் ஷெடியூல் நம்பர் 9. இந்த ஷெடியூல் நம்பர் 9 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுறாங்க, ஒரு ஆக்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, அந்த ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நாம் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, அந்த ஆக்டை எடுத்துகிட்டு வந்துட்டு பின்னாடி அந்த ஆக்டை எடுத்து இந்த 9th ஷெடியூல்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூவுக்கு நாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதுதான் 9th ஷெடியூல். ஆனால் 2007 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2007 சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 24, 1973 அப்புறம் எந்த ஆக்ட் எடுத்துகிட்டு வந்து அதை இந்த ஷெடியூல்குள்ளே வச்சுருந்தாலும் அதையும் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 24th April 1973 அப்புறம் எந்த ஒரு ஆக்டை இந்த ஷெடியூல்குள்ளே வச்சுருந்தாலும் அது வந்து சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூவுக்கு உட்பட்டது தான். சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு நாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 9th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 எடுத்துகிட்டு வந்தது. ஸோ சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூவுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத இந்த ஷெடியூல்குள்ளே வைப்பாங்க. லேட்டர் 2007 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, 24th April 1973 அப்புறம் எந்த ஆக்ட் இதுக்குள்ளே வச்சுருந்தாலும் இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 10. இது வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 எடுத்துகிட்டு வந்தது. ஓகேங்களா, 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சித்தாவல் சட்டம், கட்சித்தாவலை தடுக்கிற சட்டம். இப்போ ஒரு பார்ட்டிலேருந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டிக்கு அவங்க போயிடலாம் அப்படின்னா அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அதுக்கான விஷயம் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த ஷெடியூல் நம்பர் 10க்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 11 and 12. இது ரெண்டும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்தது, இன்னொன்று 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ரெண்டுமே 92 தான், 73rd 74th. 11 வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுகிறது, 12 வந்து முனிசிபாலிட்டி பற்றி பேசுகிறது. ஸோ 11 பஞ்சாயத்து ராஜ்குள்ளே இருக்கிற ஒரு 29 மேட்டர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. 12 ஒரு 18 மேட்டர்ஸ், முனிசிபாலிட்டி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 18 விஷயத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி அந்த கிளாஸ் தனியாக வரும்போது அதில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அந்த 29 மேட்டர்ஸ் என்ன, 18 மேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் 12 ஷெடியூல்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஒரு 12 ஷெடியூல்ஸை ஒரு 15 minutes எஃபர்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக மெமரைஸ் பண்ணிடலாம். ஷார்ட்கட் எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து மனசுக்குள்ளே சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மறக்கவே மறக்காது. அண்ட் இந்த டேபிளர் காலம், இந்த ஒரு டேபிளர் காலமை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக டிஎன்பிஎஸ்சியில் ஷெடியூல்ஸ் ஓரியன்டாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் 90% உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த 12 ஷெடியூல்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு டேபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்ன லாங்குவேஜஸ் ஆட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 14 லாங்குவேஜஸ் இருந்ததுன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு 22 லாங்குவேஜஸாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தி. இந்த சிந்தி அப்படிங்கிறது 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 ஆட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இது வந்து 71st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1992 ஆட் பண்ணது. சரி, இந்த சீக்வன்ஸ் கூட நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சிந்தி அப்படிங்கிறது 15th வரும், கொங்கணி 16th, மணிப்பூரி 17th, நேபாளி 18th. ஸோ 17 தான் எந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வேளை கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக அந்த சீக்வன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இந்த சீக்வன்ஸோடு இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. அண்ட் ஃபைனலி போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சாந்திலி. இது வந்து 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா 8 லாங்குவேஜஸ். சிந்தி 21st அமெண்ட்மெண்ட், கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சாந்த்லி. அண்ட் ஃபைனலாக 2011 ஒரியா அப்படிங்கிற லாங்குவேஜை ஒடியான் ரீநேம் பண்ணாங்க.
ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த டீடைல்ஸ் ஷெடியூல்ஸ்க்கு வந்து மோர் தென் எனஃப் ஃபார் எக்ஸாம். இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸை மறுபடியும் அப்படியே பார்த்தோன்னா யூ கேன் ஆன்சர் ஆல்மோஸ்ட் ஆல் தி questions except first question. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which one of the following is not an item in the 11th schedule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11th ஷெடியூலில் இல்லாத ஐட்டம் இது. 11th ஷெடியூல் அப்படிங்கிறது என்னது? பஞ்சாயத்து ராஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதில் 29 மேட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் கொடுத்துருக்கிறதுல எது இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஸோ அந்த 29 மேட்டர்ஸை நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 2 டைம் ரீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஷெடியூல்ஸ் டீல்ஸ் வித் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஷெடியூல் நம்பர் 8. ஸோ ஆன்சர் ஏ. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் வாஸ் ஆடட் டு தி 8th ஷெடியூல் பை 21st Amendment Act. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து சிந்தி. அதே மாதிரி 92nd 2003 போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சாந்திலின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி. அதே மாதிரி இங்கே மேட்ச் போட சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. ஸோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் எந்த ஷெடியூலில் இருந்தது? நீங்கள் அப்படியே கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஷெடியூல் நம்பர் 7. ஸோ ஆன்சர் சி. ஸோ நீங்கள் இந்த டேபிள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஷெடியூல் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ போதும் ஷெடியூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம், அது குரூப் 1 இருக்கட்டும், 2 இல்லை இன்ஜினியரிங் சர்வீசஸ், நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இன்ஜினியரிங் சர்வீசஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸாம், அதிலெல்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி, இந்தியன் பாலிட்டியிலேருந்து ஒரு 10% ஆஃப் தி மார்க்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், 10% ஆஃப் தி மார்க்ஸ் இல்லை அதுக்கு மேலே தான் வந்து இந்தியன் பாலிட்டியில் வரும். இப்போ இதில் நீங்கள் ஃபுல் மார்க், இந்தியன் பாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய இந்தியன் பாலிட்டி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹500 தான். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ், கிளாஸ் டைமிங், எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப்பில். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். தேங்க்யூ.